அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேஷா சாய் டெக்னாலஜிஸ் ஐபிஓ. இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ லிஸ்டிங்கில் வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபிஐ எப்படி இருக்குது, ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக தமிழில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் நேற்றே போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இருந்தது. பட் டியூ டு சம் பர்சனல் ஒர்க் டிலேனால நான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் மன்னிக்கும். நான் இதுக்கப்புறம் கரெக்டான ஆன் டைமில் நான் என்ன பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணிடுறேன். நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி சேஷா சாய் டெக்னாலஜிஸ் ஐபிஓ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1993 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியான ஃபோன்பே டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்தியாவில் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த யூபிஐ மேனேஜ் பண்ணுறது, யூபிஐ ரிலேட்டடான அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ்லாம் இருக்குங்களா, அந்த பேமெண்ட் மெத்தட்ஸ், அதுக்கான டெக்னாலஜிலாம் இருக்குங்களா, அந்த டெக்னாலஜிஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி ட்ரிவன் அண்ட் மல்டி லொகேஷன் சொல்யூஷன் ப்ரொவைடர் ஸ்பெஷலைசிங் இன் பேமெண்ட் சொல்யூஷன் அப்படின்றது தான் இவங்களுடைய மெயின் திங் அப்படின்றத சொல்ல வராங்க. அதாவது என்னென்னா, பிஎஃப்எஸ்ஐ இண்டஸ்ட்ரியில், அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் இவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சொல்யூஷன்ஸ், ஓகேங்களா. இப்போ நிறைய நீங்கள் மர்ச்சன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு டீ கடைக்கு போனால் கூட இப்போ என்னன்னா ஒரு கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணுறது இருந்தது. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ், அந்த டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிரான்சிட் கார்ட்ஸு, அந்த ப்ரீபெய்ட் கார்ட்ஸு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ இதுக்கான டெக்னாலஜிஸ் ரெடி பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்யூஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் இவங்களுடைய செகண்ட் சொல்யூஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. தேர்ட் பார்க்கும்போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி சொல்யூஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஐஓடி பவர்டு ஆர்எஃப்ஐடி அண்ட் என்எஃப்சி சொல்யூஷன்ஸ், ஓகேங்களா. என்எஃப்சின்ற சில பெர்மனன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் அந்த சொல்யூஷனுக்கான ப்ரொவைட் பண்ணுற டெக்னாலஜிஸ் தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சில இமேஜஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். இதில் ஸோ நமக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பேமெண்ட் நீங்கள் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்பிசிஐ அப்படின்றத பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நீங்கள் என்பிசிஐன்றது பார்த்துருப்பீங்க, என்பிசிஐ பேமெண்ட் டேர்ம்ஸ் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஐ அண்ட் ஐபிஏ என்ற பேமெண்ட் டேர்முடைய அந்த கார்டு ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டேட்டா செக்யூரிட்டிஸ் பண்ணுறது, செக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, என்ஷூரிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இது எல்லாமே இது பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஜூன் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி 862 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ஒரு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட இந்த ஐபிஓ செப்டம்பர் 23 செப்டம்பர் 25 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் 23 எண்ட் டேட்டுக்கு நம்ம வந்துட்டோம், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ஒன் டேயோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேனா இன்னும் 24 25 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரும், இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு 402 ரூபாயிலிருந்து 423 வரைக்கும் இவங்க இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 35 ஷேர்ஸும். சேல்ஸ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் வராங்க, ஆஃபர் ஃபார் சேலாகவும் இவங்க வராங்க. ஸோ இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 813 கோடியே 7 லட்சம் அளவுக்கு இவங்க இருக்காங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக 480 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலாக பார்க்கும்போது 333 கோடியே 7 லட்சமும் இவங்க இருக்காங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு 40 ரூபாய் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணலாம். இந்த ஐபிஓ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க லிஸ்டிங்கில் வராங்க. இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். செப்டம்பர் 26 ஃப்ரைடே அன்னைக்கு லேட் நைட் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். செப்டம்பர் 29 அன்னைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைச்சிருந்ததுன்னா
அந்த ஷேர்ஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 30 டியூஸ்டே அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு இந்த ஐபிஓ வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங் ஆகும். ஸோ செப்டம்பர் 25 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் யூபிஐ மெத்தட் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஒருத்தர் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரி குறைஞ்சபட்சம் ஒரு லாட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு 14,805 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மினிமமாக தேவைப்படும். ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்டிலிருந்து 13 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்லேருந்து 67 லாட் வரைக்கும் உங்களால் ரைஸ் பண்ண முடியும். பிக் HNI கேட்டகரி 68 லாட்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனி QUB கேட்டகரிக்கு 49% அளவுக்கு இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. NII கேட்டகரிக்கு 14.96%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 34.90%, எம்ப்ளாயி கேட்டகரிக்கு வந்து 0.27% இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலான KPI திங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34.84%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 31.87%, டெட் பை ஈக்விட்டி 0.37 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட லெஸ் தென் 1 இருக்குது. ரொம்பவே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கடன் இருக்குது, பட் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 33.20%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 15.09%, எபிட்டா மார்ஜின் 25%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 13.41 வந்து இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் டு புக் வேல்யூ பிவி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் திங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2023 108 கோடி இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. 2024 169 கோடி அளவுக்கு இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2025 222 கோடி அளவுக்கு இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், இங்கேருந்து ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் திங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத தெரிய வருது. EPS வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 14.78 அண்ட் 14லிருந்து பார்த்தீங்கன்னா 13 கன்வெர்ட் ஆகுது. பி ரேஷியோ 28.63லிருந்து 30.79 கன்வெர்ட் ஆகுது ஆஃப்டர் IPO. ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணுற IPO வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வீடியோஸ் நான் வந்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 IPO வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இந்த வீக்கில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6-7 IPO தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கிற IPOஸ் நான் கொஞ்சம் போடுறதில்ல. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஸோ லிஸ்டிங் எல்லாம் மோஸ்ட்லி அந்தளவுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது வந்து சூஸ் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% அந்தளவுக்கு இருந்தால் தான் நான் சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன் போடுறேன். ஸோ அதனால தான் அந்த ஃபினான்ஷியல் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் குட்டாகவே இருக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க. ஸோ இந்த IPO லிஸ்டிங் கெயினுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 20.80% அளவுக்கு பாசிட்டிவில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த IPO நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த IPO அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்ளைன் பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிறது இல்லைன்னா நாட் அப்ளை அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.